ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. மைமீன் பிதாவை எங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுதும் பரிசுத்த ஆவியான உதவியோடு இப்படி பாதுபிடிக்க வருகிறோம். எங்கள் தேவநாய கர்த்தர் எங்களை நடத்துகிறவர், எங்கள் தேவநாய கர்த்தர் எங்களை பாதுகாக்கிறவர். இந்த கடைசி காலங்களில் எந்த பொல்லாங்களுக்கும் நாங்கள் விலக்கி பாதுகாக்கப்பட எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். அந்த வாக்கு திட்டங்களில் நாங்கள் உறுதியாயிருந்து பாதுகாப்போடு ஜீவனுக்குள் பிரவேசிக்க எங்களை தகுதிப்படுத்தும். அன்பின் ஆண்டவரே, இப்போது வார்த்தை வாசித்திருக்கிறோம். இரண்டாவது முறை அந்த வார்த்தை தியானிக்கிற பொழுது எங்களோடு இடைப்படுங்க, பேசுங்க. வசனத்தை கேட்குற பிள்ளைகளையும் வசன சொல்கிற அப்படி அறிவை பலப்படுத்த பயன்படுத்தும். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு வார்த்தை புறப்பட்டு வருகிற பொழுது எங்களை திடப்படுத்தட்டும், தேற்றட்டும், வழி எடுத்துட்டும். ஆண்டவர் வாழ்நாள் முழுதுக்கும் எங்களை செம்மையான வழி நடத்தி எங்களை ஜீவனுக்குள் பிரவேசிக்க தகுதிப்படுத்தி கொண்டு போய் சேர்க்க கர்த்தாவே எங்களை வழிநடத்த எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். பொறுப்படுத்திக்கொள்ளும் மீட்பர் இயேசு நாமத்தில் விடுகிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவனுடைய சமூகத்தில் மீனுமாய் ஒரு நம்ம இந்த வார்த்தையை தியானிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவர் அவர் கர்ச்சிக்கிற பொழுதும் அவர் சத்தமிடுகிற பொழுதும் வானமும் பூமியும் அதிரும். இந்த அதிர்ச்சினால் பயங்கரமான பாதிப்புகள் உண்டாகும். கர்த்தர் கர்ச்சிப்பதினாலும் கர்த்தர் சத்தமிடுவதினாலும் பயங்கரமான ஒரு பாதிப்புகள் உண்டாகும். அப்படி பாதிக்கப்படுகிற நேரத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அடைக்கலும் அரணான கோட்டையுமாய் இருப்பார். இந்த வசனத்துடைய முக்கிய சாராம்சம் கர்த்தர் பாதுகாக்கிறவர். அதான் முக்கிய அதனுடைய நோக்கம். தேவனால் வருகிற கோபத்தில் பயங்கரமான நஷ்டங்களும், தேவனால் வருகிற கோபத்தில் தண்டனையும் பாதிப்புகளும் உண்டாகிற பொழுது அவர் ஜனத்துக்கு அவர் அடைக்கலமாய் இருப்பார், அவருடைய ஜனத்துக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். இதுதான் கர்த்தர் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லித் தருகிற சத்தியம். நல்லா கவனிக்கிற பொழுது இதில் 2 காலங்களை குறித்து நம்ம பார்க்குறோம். முதல்ல அடைக்கலம், அது ஒரு நிகழ்காலம். இப்போது கரண்டில் நமக்கு பாதுகாப்பை தருகிறவர். அதுக்கடுத்து கோட்டையுமாய் இருப்பார் அப்படின்ற ஒரு காரியம் சொல்லும்போது இது வரும் காலத்தை குறித்தான, எதிர்காலத்தை குறித்தான ஒரு பாதுகாப்பு. அப்போது தேவ சமூகத்தில் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் குறித்தான ஒரு பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு அருளி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவனுடைய வார்த்தை இதில் சொல்லப்பட்டது, தமது ஜனத்துக்கு அவர் அடைக்கலம், அரணான கோட்டை. இதுதான் இதனுடைய காரியங்கள். இந்த தமது ஜனம் செய்ய வேண்டிய காரியம், வேறு நாட்டில் தமது ஜனம் யாரும் சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். இந்த தமது ஜனம் செய்ய வேண்டிய காரியம் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த யோவேல் 3:16 மையமாய் அடக்கி வேதத்தில் ஒரு சங்கீதம் உண்டு. அது என்ன செய்யும் சொல்லி கேட்டிங்கன்னா 121ஆம் சங்கீதம். அந்த 121ஆம் சங்கீதத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நிகழ்காலத்தில் 3 பாதுகாப்பை கொடுக்கிறவர், வருங்காலத்தில் 3 பாதுகாப்பை கொடுப்பவர் அப்படின்ற 121ஆம் சங்கீதத்தில் இருக்கிற வசனத்தில் 3 முறை கர்த்தர் காக்கிறவர் 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 அப்படின்னு சொல்லி 3 முறை சொல்லுவார். அந்த வார்த்தை சொல்லப்படும். இந்த காக்கிறவர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது நிகழ்கால காரியங்கள். அடுத்து 3 முறை கர்த்தர் காப்பார் 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 அப்படின்னு 3 முறை இந்த வசனங்களை நாம் வாசிக்கலாம். அப்போது நாம் கடந்து வந்துட்டோம். கடந்து வந்த பாதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நிகழ்காலமும் வருகாலமும் தான் நமக்கு பாதுகாப்பு அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும்
எத்தனையோ பாடுகள் பட்டிருக்கலாம், வேதனை அனுப்பிச்சிருக்கலாம், நோய்களை தாக்கப்பட்டு ரொம்ப அவதிப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த காலங்களில் நான் கடந்து வந்துட்டேன். கடந்து வர கர்த்தர் கிருபை செஞ்சிட்டார், எல்லாருடைய கிருபை. ஆனால் நிகழ்காலங்களில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது, நிகழ்காலங்களில் ஏதோ ஒரு நஷ்டம் இருக்குது, நிகழ்காலங்களில் ஏதோ ஒரு தீமை இருக்குது. இந்த காலகட்டத்தில் கர்த்தர் இந்த 121 சங்கீதத்தின்படி காக்கிறவர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வரும் காலத்தில் என்ன நடக்கும்னு சொல்லி யாருக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் அறிவார். வருங்காலத்தில் எதோ சம்பவிக்கும், அது எல்லாவற்றையும் கர்த்தர் காப்பார், காப்பார், காப்பார். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதான் அந்த 121 சங்கீதத்தில் இருக்கிற நிகழ்காலமும் வருங்காலங்களுக்குரிய காரியங்கள். சரி, ஆண்டு சமூகத்தில் காக்கிறவரும் காக்க போயிருமான கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தமது ஜனமாக இருக்கணும். இந்த தமது ஜனம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதத்தில் நம்ம பார்க்கிற பொழுது எல்லாரும் சேர்ந்து இப்போது 121 சங்கீதத்தில் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனம் வாசிக்க போகிறோம். வாசிங்க எல்லாரும் சேர்ந்து 121 சங்கீதத்தில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். எனக்கு ஒத்தாசி வரும், என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, தேவ சபையில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, நாம் அவருடைய ஜனமாக இருந்து நாம் அவரை நோக்கி பார்க்கிற பொழுது காக்கிறவர். அவருடைய சமூகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி அவரை நான் விசுவாசிக்கிற பொழுது அவர் நிச்சயம் காப்பார். காக்கிறவர் காப்பார். ஆமென். நல்லா கவனித்து பாருங்கள், ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சொல்லி நீங்கள் கவனிக்கணும். நிகழ்காலத்தில் காக்கிறவர் வருங்காலத்தில் காப்பார். இப்போ இந்த வார்த்தை சொல்லுது, எனக்கு ஒத்தாசை தரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இப்போது இங்கே ஊமையாக கர்த்தருக்கு ஒரு பேர் பர்வதம் சொல்லப்படுது. இன்னொரு இடத்துல ஆண்டவருக்கு பேர் கண்மலை, இன்னொரு இடத்துல ஆண்டவருக்கு பேர் ஜீவ கண்மலை. இப்படி பல இடத்துல ஆண்டவருக்கு ஒரு ஊமையாக காரியங்கள் சொல்லப்படும். அதாவது வாசித்த சங்கீதத்தில் ஆண்டவருக்கு ஊமையை எப்படி சொல்லப்படுகிறார்? வாசித்த சங்கீதம், இன்றைக்கி வாசித்த தியானித்த சங்கீதத்தில் மேய்ப்பர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒவ்வொரு காரியத்தில் சொல்லப்படுகிறது. இந்த 121 சங்கீதத்தில் இந்த ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறீங்கன்னா, ஒத்தாசை வரும் பர்வதமாக இருக்கிறார், ஒத்தாசை தருகிற பர்வதமாக இருக்கிறார். 2ஆம் வசனத்தில் இவரை குறித்து இன்னும் சங்கீதக்காரர் சொல்கிறார், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இது ஒரு உறுதியான விசுவாசமான அறிக்கை. இந்த அறிக்கையின்படி தேவ சமூகத்தில், வேதத்தில், நம்முடைய வாழ்வில், இந்த உலகத்தில் அநேக தேவஜனுடைய வாழ்வில் கர்த்தர் அவர் காக்கிறவராக இருந்து காத்து கொண்டார். இந்த காக்கிற தெய்வம் இனியும் நம்மை காப்பார். இதுதான் கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கொடுக்கிற திருவாக்கு. அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு உதவி செய்கிற கண்மலையை நோக்கி நாம் பார்க்கணும், ஜெபிக்கணும், பிரார்த்திக்கணும், விண்ணப்பங்களை ஏறெடுக்கணும். அப்படி ஏறெடுத்தால் நிச்சயமாய் கர்த்தர் பதில் தர வல்லவராக இருக்கிறார். ஒரு சில நாட்களுக்கு முன்னாக நம்ம ஒரு வசனத்தை தியானித்தோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13:3-5 வரைக்கும் வசனங்கள் வாசிக்கிற பொழுது, ஒரு பொல்லாத மனுஷன், அவன் யெகூவோட மகன், யோவாகாசின்னு சொல்லப்படுறது ஒரு ராஜா. இவன் பயங்கரமான மோசமான ஒரு மனுஷன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் வசனம் போட்டுக்குது, 4ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ யோவாகாஸ் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணா கர்த்தர் அவனுக்கு என்ன செஞ்சாராம்? செவி கொடுத்தாலும் அடுத்த வசனத்தில் அவனை பாதுகாத்து கொண்டான்னு போட்டோம். வசனம் முடியுது. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டுடைய சமூகத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த வசனத்தை தியானித்தோம். இந்த வசனங்களை வாசிக்கிற பொழுது ஒரு பொல்லாதவனையும் தேவனை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, தேவனை நோக்கி ஜெபிக்கிற பொழுது இந்த தேவன் அவனுக்கு பதில் கொடுப்பார் என்று சொன்னால், அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து அவருடைய ஜனமாக இருக்கிற நமக்கு நிச்சயமாக இவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார், பதில் தருகிறவராக இருக்கிறார், நடத்துகிறவராக இருக்கிறார். இப்பொழுதும் காப்பார், வரும் நாட்களும் அவர் காக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவசமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள், இந்த நாளில் கர்த்தராய் தேவன் யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ, அவரை நோக்கி பார்க்குறாங்களோ, அவரை நோக்கி ஜெபிக்கிறாங்களோ, அவரை நோக்கி பிரார்த்திக்கிறாங்களோ, இந்த 124 சங்கீதம் 1ஆம் வசனத்தின்படி நம்முடைய கண்களை அல்லது நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சிந்தையை அவருக்கு நேராக்குதல். அவருக்கு நேராக்குற பொழுது நிச்சயமாக இந்த கர்த்தர் பதில் தந்து காக்கிறவராக இருக்கிறார். நிச்சயமாக அவர் காப்பார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் நம்ம அடிக்கடி தாவீதை குறித்து நம்ம தியானிக்கிறோம். இந்த தாவீதுடைய காரியங்களை வாசிக்கிற பொழுது தாவீதுடைய காரியம் சொல்லப்படுது. அதாவது 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தில் இந்த 2 காலத்தையும் குறித்து இந்த தாவீது சொல்கிறான். நிகழ்காலத்தையும் அடுத்து நடக்க போகிற வருங்காலத்தையும் குறித்து தாவீது ஒரு வார்த்தையை சவுல்கிட்ட சொல்கிறான். அதாவது தாவீது அண்ணன்மாரை பார்க்கறதுக்காண்டி யுத்தத்துக்கு போகிறான். யுத்தம் நடக்கிற இடத்துக்கு போகிறான். போன இடத்துல அங்கே கோலியாத்து வந்து அறைகோல் விட்டுக்கிட்டு இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கி போய் பயப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தாவீது அநேகரை பார்த்து பேசுகிறான். ஒரு தைரியமாக பேசுகிறான். எல்லோரும் பயப்படுவோம், தாவீது மட்டும் தைரியமாக பேசுகிறான். இப்போ தாவீதை கொண்டு எங்கே விட்டுட்டாங்கன்னா சவுல் ராஜாட்ட விட்டுட்டாங்க. சவுல் ராஜாட்ட விட்ட மாத்திரத்தில் சவுல் ராஜா தாவீதுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி பேசும்போது சில உதாரணங்களை சொல்லி இந்த தாவீது சவுல்கிட்ட தன்னுடைய காரியங்களை எடுத்து சொன்னான். அப்படி எடுத்து சொல்லும் போது தான் இந்த நம்ம வாசிக்க போகிற 37ஆம் வசனம் அப்படி வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல 2 காலங்களை கண்டுபிடிங்க. இங்க தேவசமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள், இந்த தாவீதை கர்த்தர் ஏற்கனவே இணைச்சிருக்கிறாராம், தப்பு வச்சிருக்கிறார். இந்த தப்புவித்த கர்த்தர் இனியும் என்னை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. இதை பாருங்க, இந்த வசனமா வாசித்துட்டு போயிட்டோம்னா நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த வசனத்தை உள் வாங்கி நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிச்சோம்னா இவர் எல்லா தீமைக்கும் விலக்கி காக்க வல்லவராக இருக்கிறார். இதான் 121 சாராம்சம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தர் ஒரு அனுபவத்தில் நம்மை பாதுகாத்திருக்கிறார். இந்த நிமிஷம் பாதுகாத்திருக்கிறார். இவர் இன்னமும் பாதுகாப்பார். இவர் இந்த நிமிஷத்து வரை தேவைகளை சந்தித்திருக்கிறார். இவர் இன்னும் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். இவர் இதுவரை நம்ம நடத்தி வந்திருக்கிறார். இவர் இன்னமும் நம்மை நடத்துவார். இந்த உன்னத சீயோன் ஜெப வீட்டை இதுவரைக்கும் ஆதரித்து ஆசீர்வதித்து போஷித்து காப்பாற்றி வந்திருக்கிறார். இன்னையும் ஆதரித்து ஆசீர்வதித்து காப்பாற்றி நடத்துவார். ஹல்லேலூயா. தேவசன காத்திருக்க தேவ பிள்ளைகளே, யாருடைய வார்த்தை சொல்லுது, சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார். இவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. இவன் இப்படி சொல்லுவதற்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த தாவீது சவுலை பார்த்து சொல்லுகிற பொழுது 32ஆம் வசனத்தில் இவன் நிமித்தம், கோலியாத்தின் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. போதும். ஆண்டு சொல்ல நல்ல அந்த வார்த்தை கவனிச்சு 32ஆம் வசனத்தில் இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியது இல்லை. ஏன் இப்படி கலங்க வேண்டியதில்லைன்னு சொல்லி தாவீது சொல்கிறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 17ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இந்த கோலியாத்து வந்து அறைகோல் விடுவான், சத்தமோடு பேசுவான். யாராவது ஒருத்தர் தைரியமாக தான் என்னோட சண்டைக்கு வா, நானும் அவனை சண்டை போடணும். நான் தோத்துட்டா
நாங்கள் அடிமைகள், நீங்கள் தோத்துட்டா நீங்கள் எங்களுக்கு அடிமைகள் அப்படின்னு சொல்லி நித்தமும் சொல்லுவான். இது 40 நாள் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த தாவீது வந்து இதை பார்த்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். இப்போ அவன் வந்துட்டான். 11ஆம் வசனம் போட்டு பாருங்க. சவுலும் அனைவரும் அந்த பெலிஸ்தீன் வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார். ராஜாவும் பயப்படுறான், இஸ்ரேல் படையும் பயப்படுது. பயங்கரமான ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த சூழ்நிலையில் தாவீது மட்டும் எப்படி சொல்றான்? எல்லாரும் பயப்படுறாங்க. இவன் நிமித்தம் ஒருவன் என்ன செய்யக்கூடாதான்? கலங்க வேண்டியதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 11ஆம் வசனத்துக்கு அடுத்து 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இருங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 24ஆம் வசனம் வாசித்து பாருங்க. இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவனுக்கு விலகி ஓடி போவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் என்ன செய்றாங்கன்னா, இந்த 11ஆம் வசனத்தில் வாசித்தோம், கலங்குனாங்க, பயந்தாங்க. 24ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், பயப்படுறாங்க. அவன் முகத்துக்கு இணைச்சினாங்க, விலகி ஓடி போகிறாங்க. அவன் அங்கே இருக்கிற அந்த மொழியில் இருக்கிறாங்க, இவன் இந்த மொழியில் இருக்கிறாங்க. 2 கடையில் ஒரு பெரிய கேப் இருக்கு. ஆனால் முகத்தை பார்த்தா என்ன செய்றாங்க? பயப்பட்டு கலங்கி ஓடி போயிறாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் இருக்கிறான். அவன் சொல்கிறான், இவன் நிமித்தம் ஒருவன் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன? யோவேல் 3:16 படி தமது சனம் அதை காக்கிறவர். அடுத்து 121 1ஆம் வசனத்தின் படி 2ஆம் வசனத்தின் படி யார் அவரை நோக்கி பார்க்குறாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. அப்போது இந்த சங்கீதக்காரன் தாவீது இவன் சொல்கிறான், இவன் நிமித்தம் ஒருவனுக்கு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன? எப்பொழுதும் எனக்கு முன்பாக கர்த்தரை வைத்திருக்கிறேன்றான். அப்படின்னா அர்த்தம், இவன் எப்பவுமே கர்த்தரை நோக்கி பார்க்குறவன். 16ஆம் சங்கீதம் வசனத்தை வாசிக்கிற பொழுது எத்தனாம் வசனம் அது? 8ஆம் வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவது இல்லை. இந்த உறுதி அவனுக்குள்ள இருந்ததுனால தான் இன்னும் கொல்லலை தாவீது, போய் கோலியத்தை கொல்ல. ஆனால் சவுல்கிட்ட சொன்னான், இவன் நிமித்தம் ஒருவனுடைய இறுதியும் என்ன செய்ய வேண்டாம்? கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், நீங்கள் ஓடியும் போக வேண்டாம், இவனை நான் கொள்ளுவேன். எப்படி? கர்த்தர் காக்கிறவர், கர்த்தர் காப்பார். சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் என்னை தப்புவித்தார். 2 கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த கோலியாத்தின் கைக்கும் என்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. காரணம், நான் அவருடைய சனம். காரணம், நான் அவரை நோக்கி பார்க்கிறவன். எப்பொழுதும் தாவீதுக்கு என்ன வேலை? அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது எப்போவுமே அவன் கர்த்தரை துதிக்கிற வேலை தான் அவனுக்கு. அல்லேலூயா. ஆடு உறவுக்கு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும், ஆடு கவனிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் அவனுடைய வாய்கள் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கும். ஏன்னா 34ஆம் சங்கீதத்தில் அவன் சொல்லி வச்சிருக்கான், கர்த்தரை நான் எக்காலத்திலும், கர்த்தரை எப்பொழுதுமே ஸ்தோத்திரம் பண்ணுற மனுஷன். அப்போது எப்பொழுது கர்த்தரை நோக்கி பார்க்கிற மனுஷன். அல்லேலூயா. அவருடைய கண்கள் பூமியை அல்ல, எப்பொழுது வானத்தையே நோக்கி இருக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒத்தாசை தருகிற பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்கிற பொழுது நிச்சயமாய் ஒத்தாசை பருவத்தில் இந்த வானத்தை முன்னாக்கின கர்த்தரிலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த ஒத்தாசை வந்ததுனால தான் இவன் கோலியத்தை மட்டும் இல்லை, சகல பெலிஸ்தரை முறியடித்தான், அம்மோனியரை முறியடித்தான், மோவாபியரை முறியடித்தான், சேயீர் மலை தேசத்தாரை முறியடித்தான். சகல சுற்றுப்புறத்தில் இருக்க எல்லையெங்கும் நதி வரைக்கும் அவனுடைய ஆட்சி இருந்ததுன்னு சொல்லி வேதனை வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை சொன்ன காத்திருக்க தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஒத்தாசை பர்வதங்களுக்கு நேராக நாம் ஒரு நாளும் கண்களை ஏறெடுக்காம விடவே கூடாது. நீங்கள் எந்த ஒரு காரியம் நடந்துருச்சா உடனே பயந்து போய் கலங்கி போய் ஓடி போயிடலாமா, தப்பிச்சிடலாமா நினைக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா உடனே என்ன செஞ்சிருமா, நீங்கள் கண்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்கணும். ஆமென். அப்படின்னு என்ன அர்த்தம்? செபிக்குன்னு அர்த்தம். அதுக்கு தான் 2 ராஜாக்கள் 13 சொன்னேன், யோவாகாசுன்ற ஒரு மனுஷன் பொல்லாதவன், அந்த பொல்லாதவை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதுக்கு அவனுக்கே பதில் தந்தாருங்கன்னா அவருடைய ஜனம், அவர் விசுவாசிக்கிற ஜனம், அவருடைய வசனத்தை கைக்கொள்கிற ஜனம், அவர்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் பாதுகாத்து செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. எப்போவுமே தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கல ஒரு குறை வைக்கவே கூடாது. இந்த காரியத்தை
கர்த்தர் அவரே துவங்கி இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அவரே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். வாசித்து பாருங்க. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே நல்லா கவனிச்சு வாசிங்க. ஆண்டுடைய வார்த்தையை பாசிங்க பாருங்க. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள். இப்போ நாம சொல்லித்தராட்டா அமைதியாக இருந்தலாம். ஆனால் இப்போ அவரே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். எப்படின்னா, என்னையை பாருங்க, என்னை நோக்கி பாருங்க, அப்படி நீங்கள் என்ன செய்வீங்க? ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. இந்த ஒரே ஒரு மெய்யான தேவனை நாம் நோக்கி பார்க்கிற பொழுது நமக்கு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரட்சிப்பை தேவ சமூகத்தில் இந்த தாவீதின் மகன் சாலமோன், சாலமோனுடைய மகன் ரெகபயாமுடைய மகன் அபியான்னு ஒரு ராஜா இருக்கிறான். கொஞ்சம் வருஷம் தான் ஆட்சி செஞ்சான். இந்த அபியா தன்னுடைய ஜனங்களை கூட்டிக் கொண்டு வடதேசத்தில் இருக்கிற யெரொபெயாமோடு யுத்தம் பண்ண போகிறான். இப்படி யுத்தம் பண்ண போகும்போது இவன் 4 லட்சம் பேரோட வரும், அங்கிட்டு இருக்கிறோம் 8 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க. நிச்சயமாக தோல்வி யாருக்கு தான் இருக்கும்? 4 லட்சம் பேர் இருக்கிறவங்களுக்கு தான் தோல்வி இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த 8 லட்சம் பேர் வச்சுட்டு யெரொபெயாம் வச்சுட்டானா, அபியா யுத்தத்துக்கு வர சொன்ன மாத்திரத்தில் யுத்தத்துக்கு வந்துட்டான். அவனுக்கு பின்னாடி பகுதி படை நிப்பாட்டி வச்சுட்டான். அவனுக்கு முன்னாடி பகுதி படை இருக்குது. அதாவது பதிவிடைன்னு சொல்லுவாங்க. பதிவிடைன்னு சொன்னீங்கன்னா, பதிவிடை வச்சா சொன்னீங்கன்னா அந்த மாட்டினவங்க நிச்சயமாக தோற்று போவாங்க, அவங்களுக்கு அழிவு தான். இப்போ பதிவிடைக்கு நடுவில் மாட்டிக்கிட்டான் அபியாவும் அபியாவுடைய கூட்டமும் நடுவில் இருக்கிறாங்க. இந்த அபியா இந்த யெரொபெயாம் பார்த்து சொல்கிறான், யெரொபெயாமுடைய சேனைகளை பார்த்து சொல்கிறான், நீங்கள் கர்த்தரை விட்டுட்டீங்க, நீங்கள் கன்றுக்குட்டியை வணங்குறீங்க, எங்களுக்கோ தேவனாய் கர்த்தர் உண்டு, எங்களுக்கு ஆசாரி உண்டு, எங்களுக்கு எக்காலங்களை ஊதுகிற ஆசை உண்டு, விளக்குகளை ஏற்றுகிற ஆசை உண்டு. ஆனால் உங்களுக்கோ ஜனங்கள் மற்ற உலக ஜனங்களைப் போல உலகத்தார் தான் உங்களுக்கு ஆசாரியர் இருக்காங்க. இப்படி சில அநேக காரியங்களை சொல்லி இப்போ என்ன சொன்னா, யுத்தத்துக்கு ரெடி ஆகிட்டான். யெரொபெயாம் என்ன சொல்கிறான், வடதேச ராஜா என்ன சொல்கிறனா, நீ சொல்கிறத சொல்லிக்கிட்டே இருன்னு சொல்லி ஒரு படை என்ன செய்ய பின்பக்கம் போய் பதிவிடைக்கு வச்சுட்டு ஒரு படை முன்பக்கம் வச்சு இப்போ யுத்தத்தை துவங்க போகிறாங்க. இப்போ யுத்தத்தை துவங்குறாங்க. இந்த அபியாவை சுற்றி இருக்கிற யூத ஜனங்களும் சுற்றுமுற்றி இருக்கிற ஜனங்க பார்த்து பயந்து போய் வசனம் சொல்லுது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. இந்த வசனத்தை நீங்கள் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 13, 14. திரும்பி பார்க்கிற பொழுது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரிகைகளை முழக்கினார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை கவனிச்சு பாருங்க. நீங்கள் எப்பயெல்லாம் கர்த்தரை நோக்குறீங்களோ அப்போயெல்லாம் கர்த்தருக்கு ஒரு பயங்கரமான விடுதலை கொடுக்குறார், ரட்சிப்பு கொடுக்குறவராக. இந்த வசனம் பாருங்க, முன்னும் பின்னும் யுத்தம் நடக்குது. இப்போ இவங்க என்ன செஞ்சாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆசாரியர்கள் பூரிகைகளை முழக்கினார்கள். இந்த பூரிகைன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், எக்காலம் ஊதுறது. இந்த எக்காலத்தை ஊதுனாவே ஆண்டவர் பரலோகத்தில் என்ன செய்யணும், அவர் நினைவு கூறப்படுவார். இது ஒரு துதியின் அடையாளம், இது துதிக்கு ஒரு சமமான ஒரு காரியம், எக்காலம் ஊதுதல். நாம் தேவ சமூகத்தில் நாவினால் பாட்டு பாடுறோம், கரங்களினால் தட்டி அவரை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. ஏதாவது ஒரு இசைக்கருவின் மூலம் கர்த்தரை நாம் உயர்த்துகிறோம். இது எல்லாமே சேர்ந்து கர்த்தரை துதிக்கிற பொழுது கர்த்தர் கேட்டு அவர் பதில் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்முடைய நாவுகள் பாருங்கள், வெறுமையாக பாடவே செய்யாது. நீங்கள் உங்களை அறியாமே உங்கள் கையை என்னச்சுன்னா ஏதாவது ஒரு பொருள் மேலே தட்டுவீங்க, கையை தட்டுவீங்க. இதெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காரியங்கள். இந்த எக்காலம் இது என்ன செய்யுங்கன்னா, என்னாமத்தின் புத்தகத்தில் ஆண்டு சொல்லி வச்சிருக்கார். 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு. என்னாமம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிங்க வசனத்தை.
9ஆம் வசனம் வாசிங்க. உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெருந்தொனியாய் முழக்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. இப்போ நம்ம வாசித்த 2 நாளாகமும் 13ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் வாசித்தோம். ஆசிரியர் என்ன செஞ்சாங்களா? எக்காலங்களை பூரிகைகளை முழக்கினார்கள். அப்படி முழக்கின மாத்திரத்தில் அடுத்த வசனம் போட்டுக்கு பாருங்க. யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள் போது அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் என்னாகும் 10:9 சொன்னார். இப்போ 2 நாளாகவும் 13:14 இவங்க அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச மாத்திரத்தில் தமது ஜனம் இந்த எக்காலங்களை பூரிகளை முளைக்கின மாத்திரத்தில் வசனம் சொல்லி பாருங்க. யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்தார். அல்லேலூயா. இவங்க நடுவில் நிற்கிறாங்க, சுற்றுப்புறத்தில் அவங்க இருக்கிறாங்க. யுத்தம் நடக்கிறத பார்த்துட்டு பயந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, பூரிகளை முழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடந்த சம்பவம், தேவனே சத்ருவை முறியடித்தார். காக்கிறவர் காக்கிறவர் காக்கிறவர், காப்பார் காப்பார் காப்பார். தேவ சமூகத்தில் இந்த வசனங்களை வாசிக்கிற பொழுது இந்த வசனத்தில் போட்டுக்கு பாருங்க. இதுவரைக்கும் அதாவது இந்த 124 சொல்லப்பட்ட வார்த்தைப்படி பகலிலே வெயில், இரவிலே நிலவு. இது வரைக்கும் பாருங்க, இந்த 2 நிமித்தம் இது வரைக்கும் எத்தனையோ சேதங்கள் வந்திருக்குது, எத்தனையோ பாதிப்புகள் வந்திருக்கு. இதுவரைக்கும் காத்தவர் அவர் இனிமேலும் காக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமியில் பனி பெய்யுறது, இந்த பூமியில் மழை பெய்யுறது, இந்த பூமியில் இயற்கை சீதோஷங்களை மாறுவது எல்லாமே சூரியனுடைய வெப்பத்தின் நிமித்தமாகும், இந்த நிலவுடைய சுழற்சிகள் நிமித்தமாகும். நிலவு பாருங்கள், முழு நிறைவாய் வரும்பொழுது, முழு நிலவு தோன்றுகிற பொழுது இந்த ஜலங்கள் என்ன செய்யும்? கடல் அலைகள் என்ன செய்யும்? அதிகமாய் கொந்தளிக்கும். பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது பூமியுடைய சுற்றுப்பாதையில் துணைக்கோள் அது சுற்றி வருது. இந்த சுற்றுப்பாதையில் சுற்றுவட்டங்கள் மாறி மாறி வருகிற பொழுது அது தேய்பிறை வளர்பிறை நம்ம சொல்லுகிறோம். ஆனால் உண்மையிலே தேயும் இல்லை, வளரும் இல்லை. அதாவது பூமி கொஞ்சம் மறைக்கிற பொழுது அனுசனும் தேய்பிறை மாதிரி நமக்கு தெரியும். நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போது இது நெருங்கி வருகிற பொழுது, முழு நிலவாய் தோன்றுகிற பொழுது பூமியின் நிலைமைகள் கொஞ்சம் மாறும், சீதோசனை மாறும். அதுபோல் சுற்றுவட்ட பாதைகள் மாறி வருகிற பொழுது இப்போ நமக்கு தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்றுலாம் 2 காற்று வரும். இந்த 2 காற்றில் தென்மேற்கு பருவக்காற்றில் பார்த்திங்கன்னா இந்த கேரளா ஃபுல்லாக மழை பெஞ்சு பாதிப்பு உண்டாகும். வடகிழக்கு பருவமழை நிமித்தமாக நமக்கு நிச்சயம் மழை பெஞ்சு பாதிப்பு உண்டாகும். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த நிலவு, இந்த பூமியுடைய சுழற்சிகள் மாறுபடுகிற பொழுது காற்று வேகங்கள் மாறுபட்டு, திசைகள் மாறுபட்டு ஒரு பயங்கரமான காலம். ஒவ்வொரு காலநிலையிலும் ஒவ்வொரு பாதிப்பு உண்டாகிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, இந்த வெயில், அதாவது சூரியன், இந்த நிலவு, இது நிமித்தமாக இதுவரைக்கும் காத்தவர் அவர் இனிமேல் காக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனாய் கர்த்தர் ஒரு பொல்லாங்கனவே காக்கிறவர், அவருடைய ஜனத்தை காக்க வல்லவர், அவரை நோக்கி பார்க்கவர்களை அவர் காக்க வல்லவர். அதனால் நிச்சயமாய் கர்த்த தேவ ஜனமாய் நம்மை அவர் காக்க வல்லவராக இருக்கிறார். யோவேல் 3:16 படி அவர் தம்முடைய ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமா இருந்தவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ சமூகத்தில் நாம் செய்கிற காரியங்களை நம்ம வாசிக்கிற பொழுது, தியானிக்கிற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில், இந்த வார்த்தையை பாருங்க. முதல்ல நோக்கி பார்க்கிற பொழுது பாதுகாக்கிற கர்த்தர், நோக்கி பார்க்கிற பொழுது ரட்சிக்கிற கர்த்தர், இப்போ நோக்கி பார்க்கிற பொழுது பெரிய விடுதலையை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அன்று சமூகத்தில் நம்ம அதான் வாசித்தோம் 50:15. இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை ஏற்கனவே வாசித்துட்டோம். திரும்பவும் வாசிக்கிற பொழுது 14ஆம் வசனம் சொல்லுது, ஸ்தோத்திர பலியிட்டு பொருத்தனைகளை செலுத்தி அப்புறம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கு.
பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி கூப்பிடுங்கள் சொன்ன ஆண்டவர் இப்போ அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, அவரை நோக்கி பார்க்கிற பொழுது, அவரை நோக்கி ஜெபிக்கிற பொழுது அவர் பாதுகாப்பையும் அவர் ரட்சிப்பையும் அவர் இப்பொழுது விடுதலையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் இந்த விடுதலையோடு கூட அவர் என்ன செய்கிறார் சொல்லி கேட்டிங்கன்னா, எரேமியா 33:3 மனப்பாடமாக தெரிஞ்ச வசனம். இது வேதம் சொல்லி பாருங்க, கூப்பிட்டா போதும் விடுதலை தருகிறவர். இவரை நோக்கி கூப்பிட்டா இந்த விடுதலையோடு கூட ஒரு காரியத்தையும் அவர் அறிவிக்கிறார். அது என்ன காரியம் கேட்டிங்கன்னா, நான் அறியாத எனக்கு எட்டாத பெரிய காரியத்தை அறிவிப்பார். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் பழக்கப்பட்ட நல்ல ஒரு மனுஷன் தானியேல். இந்த தானியேல் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. தனிப்பட்ட முறையில் அவர் 3 முறை ஜெபிக்கிற வழக்கம் உண்டு. இவன் எப்போதும் கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு பழக்கம் உடைய மனுஷன். இவன் எப்போதுமே கர்த்தரை நோக்கி பார்க்கிறபடினால இப்போ பயங்கரமான ஒரு ஆபத்து வந்துருச்சு. என்ன ஆபத்து? இந்த ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு. சொப்பனத்தை சொல்ல அவங்க எல்லாரையும் குறிகாரங்க, ஜோசியர், கல்தையர் எல்லாரும் என்ன சொன்னால் கொன்று போடுங்க, ஒருத்தனும் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. இவனுங்களை வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இவனுங்களுக்கு சம்பளம் கொடுத்து வச்சு வேஸ்ட்டு. எனக்கு ஒரு கனவு வந்துச்சுன்னா அந்த கனவனுக்கு சொல்ல தெரியல, கனவுக்கு அர்த்தத்தையும் சொல்ல தெரியல. இவனுக்கு எவனுமே இருக்கக்கூடாது. எல்லாரும் என்ன வச்சுருங்க கொன்று போட்டுருந்தாங்க. அந்த வரிசையில் இந்த ஞானியாகிய தானியேலும் ஒருவன். அப்போது தானியேலும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவன் மனுஷனாக இருக்கிறான். வசனம் என்ன சொல்லிச்சு? 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. அதுக்கு அடுத்து 33:3 எரேமியா என்ன சொல்லுது? கூப்பிடு, நீ அறியாத எட்டாத பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு சொல்லுது. இந்த 2 வார்த்தையின்படி இந்த தானியேல் வாழ்க்கையில் அவன் நடந்து கொண்டதுனால அவனுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்களோடு சேர்ந்து 2ஆம் அதிகாரத்தில் ஜெபிக்கிறான். அப்படி ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அவனுக்கு காரியங்களை அனைத்தும் வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்த பாருங்க எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் வார்த்தையின்படி இந்த தானியேல் எதை ஜெபிச்சானோ அவன் ஜெபிச்சதை விட அதிகமாகவே கர்த்தர் செய்தான். நீங்கள் இப்போ கரெக்டாக சொல்லணும். நேபுகாத்நேச்சார் சொப்பனம் கண்டான், சொப்பனத்தை மறந்துட்டான். இப்போ அவன் என்ன செய்றான்? ஞானிகளை, குறிகாரலை, ஜோசியரை, கல்தரை கூப்பிட்டு வச்சு நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை நீங்கள் சொல்லணும், அதுக்கு எனக்கு அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படி சொன்னான். அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்க? ராஜாவே சொப்பனத்தை சொல்லுங்க, நான் அர்த்தத்தை சொல்லணும்னு சொன்னாங்க. ஆனால் அவன் என்ன செஞ்சான்? நேபுகாத்நேச்சார் என்ன சொல்லிட்டான்? நான் சொப்பனத்தை சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் சொப்பனத்தை சொல்லணும். நான் கண்ட சொப்பனத்தை நீங்கள் தான் சொல்லணும். இரவு நேரங்கள் இவன் கண்ட சொப்பனத்தை யார் சொல்லணுமா? ஞானிகள் சொல்லணுமா? சரி, அதுக்கடுத்து அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லணும். ஒருத்தராலையும் முடியலை. ஆனால் தானியேல் ஆண்டவர்கிட்ட போய் என்ன ஜெபிச்சிருப்பான்? என்ன வேண்டியிருப்பான்? ஆண்டவரே, இப்போ எனக்கு ஒரு ஆபத்து வந்திருக்குது, நான் உங்கள் ஜனம், நான் உங்களை நோக்கி பார்க்குறேன், எனக்கு வந்து ஆபத்தில் என்ன செய்யும்? விடுதலை செய்யும் ஆண்டவரே. நீங்கள் என்னை விடுதலை செய்யணும், நான் தப்பிக்கணும், நான் இப்போ நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனத்தை நான் சொல்லி ஆகணும், அதுக்கு அர்த்தத்தை சொல்லி ஆகணும், எனக்கு சொல்லுங்கள். இப்படி தான் ஜெபிச்சான். காரியங்கள் வெளியாச்சு. ஆனால் எபேசியரில் வாசிக்கிற மாதிரி 3:20 வாசிக்கிற மாதிரி என்ன வாசிக்கிறோம்? வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் பரிசுத்த ஆவியின் கிரியை செய்வாராம். இப்போ இவன் கண்ட சொப்பனம், அதுக்கடுத்த அர்த்தம், இது 2மே கற்று சொல்லி தந்தார். இதோடு கூட இன்னும் ஒரு காரியத்தை சேர்த்து சொல்லி தந்தார். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த நேபுகாத்நேச்சார் படுக்கைக்கு போய் படுக்கிறான். படுக்கைக்கு போய் படுத்திருக்கும் போது அவனுடைய நினைவுகள், அவனுடைய சிந்தைகள் ஏதோ சிந்திச்சுக்கிட்டு இருக்குது. எதை குறித்து? எதிர்காலத்தை குறித்து சிந்திக்குது. இனி எப்படி நடக்குமோ, எப்படி சம்பவிக்குமோ, நான் பெரிய ராஜாவாக இருக்கிறேன், எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறேன், எனக்கு அடுத்து யார் ஆளுகை செய்வாங்களோ, எனக்கு அடுத்து இந்த பூமியில் என்ன நடக்குமோன்னு சொல்லி சிந்திக்கிறான். இந்த நேபுகாத்நேச்சார் சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் தான் கேட்டான். ஆனால் தானியேல் சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொன்னான். இவன் சொப்பனம் காண்கிறதுக்கு முன்னாடி இவன் நினச்சிக்கிட்டு இருக்கிற நினைவையும் சேர்த்தே சொல்லிட்டான். எடுத்துக்கொள்ளாமா? தானியேல் புஸ்தகம் 2வது சொல்லி வாசிங்க. 2வது அதிகாரம்
29. ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்றே. அப்பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க, நம்முடைய தேவன் ஒரு சாதாரணமான தேவனே அல்ல. எல்லாரும் வழிபடுகிற தேவனை போல நம்முடைய தேவன் அல்லவே அல்ல. ஆமென். ஒருத்தர் கண்ட சொப்பனத்தை ஒருத்தர் சொல்லவே முடியாது. சொப்பனத்தை சொல்லிட்டா என்ன வேணால் அர்த்தம் சொல்லலாம், எது வேணாலும் நடக்கும் சொல்லலாம். ஏன்னா நடக்கும்போது பக்கத்தில் இருக்க போகிறாங்க, அதில் எதை வேணாலும் சொல்லிட்டு போகலாம். இந்த ஜோசிகாரனை போய் பாருங்க, அவங்க எதை வேணாலும் சொல்லுவான், ஏதாவது பரிகாரத்துக்காண்டி சொல்லுவாங்க. இந்த ரட்சிக்கப்பட்ட மந்திரவாதிகளோட சாட்சி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்றைக்கி சேவல் தேவைஞ்சுன்னா நான் சேவல் கொண்டு வான்னு சொல்லுவேன், எனக்கு தேங்காய் தேவை தேங்காய் கொண்டு வான்னு சொல்லுவேன், எப்படி சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு என்னென்ன தேவை அது போல் நினச்சிவாங்க, அரிசி தேங்காய் பருப்பு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அப்படி படைக்கிறேன்னு சொல்லி படைச்சிட்டு கும்பிட்டுட்டு கொண்டு போயிடுவாங்க வீட்டுக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த நேபுகாத்நேச்சார் சொப்பனம் கண்ட சொப்பனத்தையும் சொல்லணுமா, அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லணுமா. சொப்பனம் சொல்லி ஆட்டோமேட்டிக் அர்த்தத்தை எதை வேணால் சொல்லலாம். ஆனால் அவன் நினைக்கிற நினைப்பை சேர்த்தையும் தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது எரேமியா 33:3 நம்ம வாசித்த வசனத்து, நீ அறியாத உனக்கு எட்டாத நான் எண்ணி பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கி நினைக்கலாம் என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமோ, எனக்கு அப்படித்தான் சம்பவிக்குமோ நினைக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுது, நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க. நீங்கள் எதை நினைக்கலையோ, நீங்கள் எதை யோசிக்கலையோ, உங்கள் ஒரு நாள் உங்கள் சிந்தைக்கு வராது எதுவோ அதை காட்டிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்வில் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பயந்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த சவுலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் பயந்துக்கிட்டே இருந்தாங்க. வசனம் சொல்லி நம்ம வாசித்த வசனம் 11 வசனத்தை வாசித்தோம், 24 வசனம் வாசித்தோம். அவங்க கலங்கிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க பயந்துக்கிட்டு இருந்தாங்க, முகத்தை விட்டு ஓடியே போனாங்களாம். முகத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி கோழியத்தை முகத்தை பார்க்கக்கூடாது ஓடியே போனாங்களாம். ஆனால் குட்டி பையன் என்ன செஞ்சிட்டான், இவன் வித்த ஒருவனும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் இவனை கொள்ளுவேன். ஹல்லேலூயா. தேவசமர் காத்துக்கிற தேவ பிள்ளைகளை நாம் வேண்டிக் கொள்வதை விட அதிகமாய் கிரீசிற ஆண்டவர் இந்த தானியேலை அவன் கிரையக்கூடாத காரியங்களை அவனுக்கு கொடுத்து அவனை தேசத்தில் பொறுப்பில் உயர்த்தவும் செய்தார். 1ஆம் அதிகாரத்தில் இந்த தானியேலை ராஜ்யத்தின் சபையில் சேர்த்து கொண்டாங்க, ஞானிகள் வரிசையில் வச்சுக்கிட்டாங்க. 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் கடைசி பதி வாசிக்கும் போது இந்த வசனம் சொல்லுது, 46 வசனத்தை வாசித்தீங்கன்னா தானியேலுக்கு பயங்கரமான மதிப்பு மரியாதை. 47 வசனத்தை வாசித்தீங்கன்னா, தேவனுக்கு மகிமை, அங்கே அந்நியன் மூலம் பிரதமர் தேவனுக்கு மகிமை. 48 வசனத்தில் ராஜா தானியேலை பெரியவனாக்கி வெகுமதியை கொடுத்து பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமுதிர காத்திருக்க தேவ பிள்ளையிலே ஆண்டு வசனம் எரேமியா 33:3 இந்த தானியேலுடைய வாழ்வில் அப்படியே நிறைவேறுச்சு, அப்படியே நிறைவேறுச்சு. நம்ம வாழ்வில் நிறைவேறுமா? நம்முடைய வாழ்வில் நிறைவேறுமா? நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக தேவ சமூகத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, இதை பார்த்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லையும் உள்ளவர்கள் என்னை நோக்கி பாருன்னு சொன்னார். பார்த்தா பாதுகாப்பு, ரட்சிப்பு, விடுதலை, பெரிய உயர்வு கொடுத்தார். அடுத்து நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீதிபதியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25 வசனத்தை வாசி. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. ஆண்டு சொல்ற காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இந்த கண்கள் எப்பவுமே நேராக பார்க்கணும். கீழே வசனம் சொல்லுது 27, ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் சாயவே வேண்டாம். இன்னைக்கு உபதேசத்தில் கோளாறு இருக்குது,
இன்னைக்கு உறவுகளில் அல்லது நட்புகளில் பழகிற பழக்கங்களில் பல விதங்களில் நம்மளை வழுவி போக செய்கிற பழக்கங்கள், நம்மை வழிபெற செய்கிற காரியங்கள் எங்கே பார்த்தாலும் இருக்குது. நீங்கள் விஷம் உங்கள் வேலையை செய்வீங்க, ஆனால் உங்களை தூண்டி விடுவாங்க. நீங்கள் விஷம் உங்கள் படிப்பை படிப்பீங்க, உங்களை திசை திருப்புவாங்க. நீங்கள் விஷம் உங்கள் பாதையில் நடப்பீங்க, நீங்கள் என்ன செய்யணும், பாதையில் நடக்க விடாமல் ஏதாவது ஒரு பாதையை காமிச்சு இதில் வாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம பேசாமல் நம்ம உண்டு நம்ம சபை உண்டு இருப்போம். விசேஷத்த காரியங்கள் சொல்லி நம்முடைய ஆவிக்கு வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு அங்கே ஒரு கூட்டம் எழுப்பி இருக்கும். எந்த காரணத்தை கொண்டும் வசனம் சொல்லுது, நேராக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபை, உங்களை படைச்ச தேவன் நேருக்கு நேராக போய்கிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் வலதுபுறத்துலையும் இடதுபுறத்துலையும் சாஞ்சிட்டீங்க, நிச்சயம் உங்களை பிரச்சனை பண்ணுவாங்க. தேவசர் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, கண்களை என்ன செய்யுமா, 121:1 படி 4 நீதிமொழிகள் 25 படி செவ்வையாய் நேராய் நோக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த விதத்திலும் 24 வசனத்தில் சொன்ன வார்த்தை பாருங்க, 4:24. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. வாயின் தாறுமாறு, உதடுகளின் மாறுபாடு, இந்த ரெண்டுமே ஏறத்தால வாய் உதடு ஒரே இடத்துல இருக்கிற காரியங்கள் தான். இந்த வாயின் தாறுமாறு, உதடுகளின் மாறுபாடு, இது என்ன? இதுக்கு அர்த்தம், எலியா தன்னை வெளிப்படுத்தி ஆகாப்பட்ட இந்த பாகால் தீர்க்கதரிசியை கூட்டு வா, இன்றைக்கி ஒரு காரியம் செய்ய போகிறேன் பார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தால் பாகால் தீர்க்கதரிசிலாம் வந்துட்டாங்க. அப்போது ஜனங்களை பார்த்து எலியா சொல்கிறாரு, நீங்கள் எது வரைக்கும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க மாறுபட்டு நடக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்களுடைய வாய் மட்டும் இல்லை, அவங்களுடைய உதடு மட்டும் இல்லை, அவங்களுடைய மைண்டே ஒன்று செஞ்சிருச்சு, மாறுபட்டு நடந்துச்சு. இப்போ மைண்டு மாறுபடுச்சுன்னா வாய் என்ன செய்யும், மாறுபடும். இப்போ அந்த ஆர்ஜின் எங்கே இருக்குது, தொடக்கம் எங்கே இருக்குது, அந்த மைண்டில் தான் இருக்குது. உதடு மாறுபடுறது காரணம் அந்த மைண்டில் மாறுபாடு இருக்குன்னு அர்த்தம். அப்போது தேவ சமூகத்தில் காத்துக்கு தேவ பிள்ளைகளே, இவங்க என்ன மாறுபட்டு நடக்கிறாங்க? 6 மாதம் பாகாலை கும்பிடுறது, 6 மாதம் ஆண்டரை கும்பிடுறது. இந்த மாறுபாடு இருக்கவே கூடாது. நம்ம அப்படி செய்கிறோமா? நம்ம பாகாலை கும்பிடுறோமா? இல்லை. ஆனால் அந்த செய்ய மாதிரி நம்ம செய்கிறோம். சில நேரத்தில் தேவனை நம்புறது கிடையாது, சில நேரத்தில் தேவனை நம்புவோம், நம்பி தொடங்கியிருப்போம், என்ன செய்வோம், பாதி விட்டுருவோம், மாறி போயிடுவோம். இவர் செய்வாரா, இவர் செய்வாரா, இவரால் முடியுமா, இப்படிலாம் அவிசுவாசம் வந்துடும். இதுதான் இந்த சவுல்ட்டையும் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட இருந்துச்சு. ஆனால் இவர் செய்வார் அப்படின்ற நம்பிக்கை யார்கிட்ட இருந்துச்சு? தாவீதுகிட்ட இருந்துச்சு. வார்த்தை கேட்டுக்கிட்டே வர்றீங்க, கேட்ட வார்த்தையை கொஞ்சம் அப்படி நம்ம மைண்டில் பதிச்சுக்கிட்டீங்கன்னா டக்கு நீங்கள் பதிச்சிடுவீங்க. அப்போது குந்தி குந்தி நடக்கிற காரியங்கள் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. அந்த வசனத்தை வாசிங்க, அதாவது 1 ராஜாக்கள் 18:21 வாசிங்க. எந்த மட்டும் 2 நினைவுகளால் நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 நினைவுகள் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. ஏன் சொன்னீங்கன்னா, இதுக்கு நம்ம பதில் எங்கே கண்டுபிடிக்கிறோம்? யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க சீக்கிரம். யாக்கோப்பு 1:8. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலை அற்றவனாயிருக்கிறான். 2 மனசு இருந்தாவேவும் அவன் என்ன செய்யறான், எந்த வழியில் போனாலும் அவன் அன்ஸ்டேபிள், அதாவது நிலையற்றவனாக இருக்கிறான். காரணம், இப்போ வசனம் 7 வாசித்து பாருங்க. அப்படிப்பட்ட மனுஷன் தான் இந்த இருமனமுள்ள மனுஷன் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனமுள்ள நிலையற்றவன் அவன் கர்த்தர்கிட்ட ஏதாவது பெற்றுக்கலான்னு சொல்லி நினைக்கவே வேண்டாம். இப்போ 6ஆம் வசனம் வாசிங்க.
ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் இவன் என்ன செய்யணும்? இருமணவளை என்ன செய்யணும்? எவ்வளவு சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த காரணத்துக்கு இருமணம் உள்ளவன் காற்றினால் அலைவிட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அவன் என்னதான் சொன்னீங்கன்னா சந்தேகப்படாம கர்த்தர்ட்ட கேட்கணும். ஆமென். அப்போது நம்முடைய கண்களை நேராக நோக்கணும்னா என்ன அர்த்தம்னா இப்படி போய்கிட்டே இருக்கிறோம், நேராக போய்கிட்டே இருக்கிறோம். ஒரு குதிரைக்கு இந்த 2 பக்கம் கண்ணாடியை போட்டு நேராக போய்கிட்டே இருக்கும். இந்த குதிரைக்கு கண்ணாடி இல்லாட்ட பார்த்தீங்கன்னா சைடாக தான் புரியும். குதிரைக்கு கண்ணாடி போடுறதுக்கு காரணமே நேராக போகிறதுக்கா. நமக்கு நேர் பார்வை வேணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. இது அக்கம் பக்கம் பார்த்தாவே அங்கே விளையிட்டோம்னா நம்ம செல்ல வேண்டிய பிரயாணம், பரலோக பயணம் அது நின்றுபட்டு போயிடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்கிறோம். கர்த்தருக்கு கொடுக்குற மண்ணாவையும் கர்த்தருக்கு கொடுக்குற கண்மலையும் தண்ணீரையும் குடிச்சிட்டு போய்கிட்டே பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க? இடது பக்கம் வலது பக்கமும் இன்னும் முக்கியமாக பின்பக்கம் திருப்பி பார்த்தாங்க. பின்பக்கம் என்ன இருந்துச்சு? அவங்க விட்டு வந்த எகிப்து இருந்துச்சு. எகிப்தில் அவங்க சாப்பிட்ட மச்சங்கள், வெங்காயங்கள், வெள்ளரிக்காய்கள், கும்மட்டிக்காய்கள் இதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அப்போ பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுச்சு? 4:25 நீதிபதிகள் நேராக அவங்க கானானுக்கு நேராக போயிருந்தா பிரச்சனையே இல்லை. ஆனால் என்ன நினச்சி தெரியுமா? கானானுக்கு நேராக போய் கானான் பக்கத்தில் வந்துட்டாங்க. ஆனால் திரும்பி ஆண்டவர் ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டார். ரிட்டர்ன் கொண்டு வந்து திரும்பி சுற்றி வர ஆரம்பிச்சிட்டார். 40 நாளில் போக வேண்டிய பிரயாணத்தை இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருஷம் பிரயாணம் பண்ணார். தேவையா? நம்முடைய வாழ்வில் அநேக ஆசீர்வாதங்கள் டிலே ஆகிறதுக்கு காரணம், தாமதமாக காரணம் நம்முடைய கண்கள் நேராக நோக்காதனால தான். அப்போது 4:25 வார்த்தையின்படி உன் கண்கள் நேராய் நோக்க கடவுள். எந்த காரணத்திலும் கொடுக்கப்பட்ட பொறுப்பு எதுவோ, கர்த்தருக்கு ஒப்புவித்த காரியம் எதுவோ அதை நேராக பார்த்து செஞ்சிட்டோம்னா நாம் தப்புனோம். இல்லாத பட்சத்துக்கு நாம் என்ன செய்யணும்னா தப்பவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய சமூகத்தில் ஒரே ஒரு காரியத்தை நம்ம வாசித்து ஜெபிக்க போகிறோம். யோவாஸ் என்று சொல்லப்படுதுன்னு ஒரு ராஜா இருந்தான். அவன் சிறு பிள்ளையாக இருக்கும்போது அவனை யோய்தா என்று சொல்லப்படுதான ஒரு பிரதான ஆசாரன் அவனை கூப்பிட்டு வந்து அவன் தலையில் கிரீடத்தை வச்சு அவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாக்கிட்டான். அவனுக்கு விவரம் தெரியாது. அதனால் யோய்தா என்ற பிரதான ஆசாரன் சொன்னால் அவனை ராஜாவை வச்சுட்டு இவனை ஆட்சி செஞ்சான். சிறந்தவன் ஆட்சி செஞ்சான். அப்புறம் அவன் நல்ல வாலிபனாகி அவனுக்கு திருமணமாகி நல்ல ஆட்சி செஞ்சான். இந்த வசனம் சொல்லி பாருங்க. இந்த யோவாஸ் என்ற ராஜா ஆட்சி செஞ்சுட்டே வர்றான். யோய்தா இருக்கிற நாள் வரைக்கும் சிறப்பான ஆட்சி. 2 நாளாகவும் 24, 17, 18 வசனம் வாசிக்கிற பொழுது யோய்தா உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் சிறப்பான ஆட்சி செஞ்சான். இந்த யோய்தா மரணம் அடைந்த பிற்பாடு யூதாவின் பிரபுக்கள் வந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜா அவர்களுக்கு செவி கொடுத்தான். அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்தின் நிமித்தம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோய்தா இருக்கிற நாளெல்லாம் சரியாய் நேராய் அவன் நடந்தான். அவன் கண்கள் கர்த்தரை பார்த்துச்சு. ஏன்னா அவனுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்க. கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆசாரியன் தான். பிரதான ஆசாரியனே அவனுக்கு ஏறத்தால ஒரு தாய் மாமா தான். அதனால நல்லா ஸ்டெடியாக போய்கிட்டே இருந்தான். நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த வார்த்தையை சொல்லுது, ராஜா யோய்தா பிரதான ஆசிரியர் இறந்த மாத்திரத்தில் பிரபுக்கள் வந்து என்ன செஞ்சாங்க? அவனை பணிந்து கொண்டார்களாம். பிரபுக்கள்கிட்ட என்ன இருக்கும்? ஐஸ்வர்யம் இருக்கும். இப்போ பிரபுக்களை சார்ந்து கொண்டான். வசனம் சொல்லுது, இவன் பிரபுக்களுக்கு செவி கொடுத்த மாத்திரத்தில் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தரின் ஆலயத்தை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்தின் நிமித்தம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும்
கடும் கோபம் உண்டது. ஜாக்கிரதை. இந்த வார்த்தை வாசிக்கிற தேவ பிள்ளையிலே நேராக பார்க்குற வரைக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும், விடுதலை இருக்கும், அதுக்கடுத்து ரட்சிப்பு இருக்கும். கர்த்தர் தானியேலை உயர்த்தல் போல உயர்த்தவும் செய்வார். ஆனால் இப்போது இந்த நேராக பார்க்குற பார்வை விட்டுட்டு ஐஸ்வர்யவான்களையும் ஐஸ்வர்யத்தையும் உறவுகளையும் அல்லது பின்பக்கத்தையும் திசையை மாற்றி திருப்பிட்டோம்னா, நேராக நோக்காமல் திருப்பிட்டோம்னா அங்கே ஒரு பயங்கரமான ஒரு தோல்வி உண்டு, அங்கு தேவ கோபம் உண்டு. அவனுடைய வசனம் சொல்லுது, நம்ம வாசித்த 18 வசனம் கடைசி சொல்லுது, கடும் கோபம் மூண்டது. இந்த கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள நாம் கண்களை ஒரு நாளும் கத்தரை விட்டு மாற்றவே கூடாது. நம் கண்களை எப்பொழுதும் நேராக நம்முடைய முழங்கால்களை கத்தருடைய சதுரம் முடக்கி நம் கண்களை கத்தருக்கு நேரம் ஏறெடுக்கிற பொழுது இந்த ஒத்தாசிரியர் பருவங்களிலிருந்து நமக்கு நிச்சயம் எனக்கு சகாயம் வரும். அது காக்கிறவர் காக்கிறவர் காக்கிறவர், காப்பார் காப்பார் காப்பார். கண்களை மூடி செபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவை கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையின் ராஜாவை நீங்கள் கொடுத்த இந்த புதிய வாரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேவநாயகத்தை எங்களோட இடைப்பட்டிருக்காக ஸ்தோத்திரம். இப்படி வார்த்தைகள் எங்களோடு பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் ஆண்டவர் அடைக்கலமும் அரணான கோட்டையுமாய் தம்முடைய ஜனங்கள் இருக்கிறபடினால் தம்முடைய ஜனமாய் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லினாலே கூட எங்களுக்கு நீ அறிவுறுத்தின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி நாங்கள் பாதுகாப்பையும் விடுதலையும் ரட்சிப்பையும் ஆண்டு பெற்றுக்கொள்ள எப்பொழுது உண்மை மாற்றி நோக்கி பார்க்க உதேசியும். எங்களிலே இரு நினைவுகளோ பின்மாற்ற காரியங்களோ வலது இடம் சாயிற காரியங்களோ கத்தரை விட்டு வழிவிடுகிற செய்களோ இல்லாதபடிக்கு எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்க உதவி செய்யும். துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் கணத்துக்கும் மகிமைக்கு பார்த்து நல்ல ஆண்டு எங்களை ஆண்டு கொள்ளும் ஆசீர்வாதம் எடுத்து அன்பின் ஆண்டவர்கள் வந்த பிள்ளையை சந்தோஷம் சமானத்தை நிரப்பும். ஆண்டு தொடர்ந்து மாலை பொழுதில் நாங்கள் ஸ்தோத்திர பண்ணி ஆரனை ஆசிரிக்க உதேசம். துதிக்கும் மகிமை பார்த்து நல்லாண்டு ஒவ்வொரு ஆசிரியத்தை சந்தோஷமான நிரப்பி அனுப்பும். அன்பின் விருது காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். ரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஏற்பட்ட பரிசுத்த திருநாமத்தில் பணியன்போடு மன்றாடுகிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.